அவங்களோட பையனுங்க 2 சிங்கத்த பெத்து வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவங்க ஏன் வந்து அத ஒரு வேற மாதிரி அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது? பட் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேப்டன் ஆக முடியாதுன்னு என்னுடைய கணிப்பு. நான் கண்கூட பாக்குறேன், மேனேஜர் அடிச்சிட்டாரு. யாரு? கேப்டன். என்னன்னு தெரியல யாருக்கும், நாங்களாம் தூரமா இருக்கிறோம். அடிச்சு திட்டிட்டு பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்து போ அப்படிங்கிறாரு. உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு அவருடைய பணம் சம்பாத்தியம் பண்ணதுல ஒரு 70% அவர் வெளியில கொடுத்திருப்பாரு. ஒரு 20-30% தான் அவங்க குடும்பத்துக்கு வரும். நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போறேன், ஜெயலலிதா சமாதிக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க. இங்க ஒண்ணுதான், நான் கேப்டன் கோயிலுக்கு போறேன். எவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு ஒரு வீட்டுல நடக்குது. இன்கம் டாக்ஸ் ரைடு காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க நம்ம கட்சிக்காரங்க. கேப்டன் வெளியே வராங்க, பார்த்தா காரு டேமேஜா இருக்கு. கேப்டன் டென்ஷன் ஆயிட்டு, பெரிய டெப்த் மிதிச்சானா 200-300 அடி உள்ள போவான். அங்க போய் விழுந்தா. இதுதான் சீக்வன்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி. அப்போ மாஸ்டர் சொல்றாரு, கேப்டன் டூப் போட்டுடலாம். டூப்பும் மனுஷன் தானே அப்படிங்கிறாரு. நானே பண்றேன். வணக்கம் மக்களே, இந்த காணொலியில நம்ம கூட ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட சினிமால 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 57 சீரியல், 250க்கும் மேற்பட்ட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மீசை ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம் டீனா மேடம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். சொல்லுவேன், நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கும்போது கூட அந்த பாகுபாடு இருந்தது. ஆனா கேப்டன் என்னைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு கிடையாது. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. ஒரு தடவை நான் கண்கூட பாக்குறேன், மேனேஜர் அடிச்சிட்டாரு. யாரு? கேப்டன். என்னன்னு தெரியல யாருக்கும், நாங்களாம் தூரமா இருக்கிறோம். என்னன்னு தெரியல, அடிச்சு திட்டிட்டு பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்து போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்க பக்கத்துல விசாரிக்கிறோம். இந்த நடிகர் சங்கத்துல இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா, கறி குழம்புல வெறும் குழம்பு மட்டும் போட்டிருக்கிறாங்க, மட்டன் இல்லை. கேட்டா அங்க கடைசி இவங்க சாப்பிட வந்தது கடைசி காலி ஆயிடுச்சு. இவங்க மட்டன் கேட்டிருக்காங்க, இருக்கிறத சாப்பிட்டு போன்றிருக்கிறாங்க அவர் ப்ரொடக்ஷன்ல. இதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டு அடிச்சுட்டு, மேனேஜரை அடிச்சுட்டு, ப்ரொடக்ஷன் தொலைச்சிருவான். தொலைச்சி யாருக்கும் இல்லைன்னா சொல்லக்கூடாது. யாருங்க செய்வா? எந்த ஹீரோங்க செய்வாங்க? இப்ப இருக்கிற ஹீரோ யாராவது சொல்லுவாங்களா, செய்வாங்களா? சார், நான் ஒரு படம் கொடைக்கானல்ல ஷூட்டிங் பாக்குறேங்க. குதிரையில வரணுங்க கேப்டனு. குதிரையில மேல ஒரு மரக்கில, இந்த பக்கம் 2 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த குதிரையில இருந்து ஜம்ப் பண்ணி இதுல காலை வச்சு இவங்க 2 பேரும் ஜஸ்ட்ல மிதிக்கணும். இதுதான் சீக்வன்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி. அப்போ மாஸ்டர் சொல்றாரு, கேப்டன் டூப் போட்டுடலாம். டூப்பும் மனுஷன் தானே அப்படிங்கிறாரு. அதுவும் ஒரு மனுஷன் தானே, அவனும் மனுஷன் தானே, நானே பண்றேன் அப்படின்னாரு. நான் எங்களுக்கெல்லாம் பயம். ஏங்க, குதிரை கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. அது எப்படி கிடைக்கும்? கண்ட்ரோல் அந்த குதிரையில இருந்து ஜம்ப் பண்ணி இதுல மிதிச்சு ஜஸ்ட்ல மிதிக்கணும். அதுல இருந்து ஒரு 6-7 அடி தள்ளி பாத்தீங்கன்னா டெப்த், பெரிய டெப்த். மிதிச்சானா 200-300 அடி உள்ள போவான். அங்க போய் விழுந்தா. கேப்டன் மிதிச்சிட்டாருன்னு வைங்களேன், அது அப்படி வேகமா மிதிச்சாருன்னா உள்ள போயிடுவான். நான்லாம் யோசிக்கிறேன், எப்படி இது அநேகமா உள்ள போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு டேக் மானிட்டர் பார்க்க வேண்டாம், டேக் போயிடலான்ட்டாரு கேப்டன். வர்றாருங்க, அப்படி குதிரையில வர்றாரு. இந்த மரக்கிளையில இந்த காலோட சென்று பட்டாதான் பேலன்ஸ் கிடைக்கும். எட்ஜ் பட்டுச்சு, பேலன்ஸ் கிடைக்கல. பட் அதையும் மீறி அவர் என்ன பண்ணாரு, ஜஸ்ட்ல மிதிச்சிட்டாரு. ஃபோர்ஸ்ல மிதிச்சு அந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா பின்னாடி போய் விழுந்து. கேப்டன் நீங்க அதை பொன்னம்பலம் அண்ணனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, அடிச்சா உண்மையிலே அடிப்பாரு. அது அவங்க 2 பேரும் தூர போய் விழுந்து தலகுப்புற போய்கிட்டு இருக்காங்க. கீழே யோசிக்கவே இல்லைங்க.
குதிரையில இருந்து ஜம்ப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க குதிரையில இருந்து ஜம்ப் பண்ணி அவங்க கீழே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஓடி போய் அவங்க சட்டையை பிடிக்கிறாருங்க. புள்ள இருக்கீங்க எனக்குலாம். எந்த ஹீரோ செய்வான்? யாரு செய்வா? போய் அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போறாங்க 2 பேரு. அந்த கீழே டெப்த்ல. நல்ல வேளை அந்த பக்கம் மரங்கரெல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. எப்படி அந்த சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சமயோசித புத்தி. ஐயோ ஐயோ, அதெல்லாம் எந்த ஹீரோக்கும் வராங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். நான் சினிமாவில் இல்ல, தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்ல, இந்திய இண்டஸ்ட்ரியிலேயே யாருக்குமே வராதுங்க. ஏன்னா ஆனா நாம அவரோட இழப்பு வந்து ஒரு பெரிய லாஸ். மிகப்பெரிய இழப்பு. அதாவது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவருடைய அருமை தெரியும். தெரியும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு மக்கள் சாபக்கேடு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா அவர் வந்து எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும். அவரு இந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொல்லும் போதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதை வந்து கெஜ்ரிவால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால இம்ப்ளிமெண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்ப நானே ஒரு தடவை கேட்கிறேன் அவர்கிட்ட, அது எப்படி கேப்டன் வீடு தேடி எல்லாம் பொருள் போகணும்? நான் டைரக்டா கேட்கிறேன். உன் வீட்டுக்கு பேப்பர் வருதா அப்படின்னு. வருது. பால் வருதா? வருது. அதே மாதிரி பொருட்களும் வீடு தேடி வரும். அதுல படிக்காத இளைஞர்கள் இருப்பாங்க, அவனுக்கு வேலை கொடுப்போம். பாருங்களேன் எப்படி எல்லாம் தோழலையும் வேலையும் வந்த மாதிரி இருக்கு, அலையவும் வேண்டாம், வீடு தேடி கரெக்டா அந்த பொருள் வந்துடும். அதுவும் சொல்றாரு, தமிழ்நாடு முழுதும் படிக்காத இளைஞர்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? எவ்வளவு விஷயங்கள் அதெல்லாம் வந்து மாஸ்டர் மைண்ட். அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நம்ம மக்கள் வந்து சாபக்கேடான மக்கள். அது எனக்கு தெரிஞ்சு அது சினிமாவுக்கும் பெரிய இழப்பு, அரசியலையும் பெரிய இழப்பு, வாழ்க்கையிலையும் பெரிய இழப்பு. அது உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு அவருடைய பணம் சம்பாத்தியம் பண்ணதுல ஒரு 70% அவர் வந்து வெளியில கொடுத்திருப்பார். ஒரு 20-30% தான் அவங்க குடும்பத்துக்கு அவர் வச்சிருப்பாரு. இப்போ வந்து அவரோட அந்த இதுல வந்து தானம் போட்டுக்கிட்டே இருக்காங்களேங்க. ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட நீங்க 1.5 வருஷம் மேல ஆயிப்போச்சு. டெய்லி வந்து ஒரு 3000 பேர் 2000 பேர் குறைவில்லாம சாப்பிடுறாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ கிடையாது அவரு. ஏன்னா நம்ம ஆண்ட கட்சி தலைவர் இறந்ததையும் பார்த்திருக்கிறோம், ஆளுங்கட்சி தலைவர் இறந்ததையும் பார்க்கிறோம். எங்கேயுமே அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல அங்க சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டிருப்பாங்க இந்த 1.5 வருஷத்துல. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு லெவல்ல ஒருத்தங்க சென்சஸ் எடுத்தாங்க. எப்போன்னா கேப்டன் மறைஞ்சு 15வது நாள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 15 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் சாப்பிட்டிருக்காங்க அங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம். அந்த நேரம் ஆரம்பத்துல. அப்போ அவ்வளவு பேர் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க, சாப்பிடவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைய வரைக்கும் அப்ப எவ்வளவு கோடி பேர் சாப்பிட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போறேன், அண்ணா சமாதிக்கு போறேன், ஜெயலலிதா சமாதிக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க. இங்க ஒண்ணுதான், நான் கேப்டன் கோயிலுக்கு போறேன். எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கேப்டன் டெம்பிள் தான் இருக்கும். நீங்க வந்து சந்தேகமா இருந்ததுன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கேப்டன் டெம்பிள் தான் இருக்கும். அதுதான் ஒரு கிரேட்டுங்க. உண்மையிலே சொல்றேன். மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வம் ஆயிட்டார். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய இழப்பு. நான்லாம் வந்து தலைவர் வந்து எங்கெல்லாம் இருந்தாருன்னு வைங்களேன், ஒரு 100 துப்பாக்கி நம்ம கையில இருக்க மாதிரி ஒரு பலம். வேட்டியை மடிச்சு கட்டி வந்து நமக்காக நிப்பாருங்க. எனக்காக வந்து நிப்பாரு. நான் ஒரு பிரச்சனைல மாட்டிட்டேன்னா எனக்காக வந்து நிப்பாரு. நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அத எங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரைடு அவர் வீட்டுல நடக்குது. நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கும். காலையில ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. சாயந்தரமா ஆபீசர்ஸ் வெளியே வர்றாங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க நம்ம கட்சிக்காரங்க. காரெல்லாம் அடிச்சு நொறுக்கி கார் டயர் எல்லாம் கிழிச்சு பஞ்சர் ஆக்கி விட்டு அதிகாரிகள் எல்லாம் ரைடு முடிச்சு வெளியே வர்றாங்க. கேப்டன் வெளியே வர்றாங்க. பார்த்தா காரு டேமேஜா இருக்கு. கேப்டன் டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் சத்தம் போடுறாரு. ஏய், அவங்க கடமையை செய்யறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிச்சுக்கோங்க சார், நான் வேற வண்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்க அந்த வண்டியில போங்க. இந்த வண்டிக்கு உண்டான செலவுகள் என்ன உண்டோ எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் உங்க வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அவங்கள அனுப்பிட்டார். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பாருங்க.
அப்போது நாங்கள்லாம் சொல்கிறோம், நான் அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன், இன்னொரு 4-5 பேர் எல்லாருமே வந்து சொல்கிறோம், கேப்டன் நம்ம ஆளுங்களை ஒரு 140 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேப்டன். அரெஸ்ட் பண்ணி இங்கே வலசரவாக்கம் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. 140 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எடு வண்டி அப்படின்னாரு. சார் சினிமாவில் வண்டி போகிற மாதிரி போகுதுங்க, பின்னாடி அவர் முன்னாடி ஃபஸ்ட்டு வண்டி போகுது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 60-70 வண்டி மெட்ராஸ் சிட்டிக்குள்ள போகுது பாருங்க. போய் நேராக மண்டபத்துக்கு போயிட்டார். போலீஸ்காரங்க கதவை மூட்டாங்க. கதவை திறக்கலைன்னா இப்போ அடிச்சு நொறுக்கிட்டு நான் உள்ளே வந்துடும் அப்படிங்கிற. கதவை திறந்துட்டாங்க. கதவை திறந்துட்டு மெயின் கேட்டை திறந்துட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே போனால் உள்ளே ஒரு கேட்டை திறக்க மாட்டேங்காங்க. கதவை திறங்க, நான் என் ஆளை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள போலீஸ்லாம் எங்கேயோ ஃபோன் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியும் எங்கே ஃபோன் பண்ணுறாங்கன்னு, ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கேப்டன் வந்திருக்கிறாரு, பார்க்கணுங்கிறாரு. அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீ திறந்து விடலைன்னா நான் வெளியில் ரோட்டில் போய் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு வெளியில் ரோட்டில் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாருங்க. திறந்து விடலைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன். அப்புறமா அவன் எங்கேருந்து போட்டான் வச்சான் வந்தான் போனான். கேப்டன் வாங்க உள்ளே வாங்க, இன்னும் கதவை திறந்து விட்டாங்க. கதவை திறந்துன்னு உள்ளே போனோன்னா நான் 140 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கேப்டன் வந்து சொல்றாரு, அவங்கள எல்லாத்தையும் விடுங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்னால் தானே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது போனது வச்சுது, அவங்கள விட்டுருங்க, இனி அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு ட்விஸ்டா ஒன்றுமே புரியல. அரசு அதிகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வண்டியை அனுப்பி விட்டாரு. வேற நான் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்ட்டாரு. இன்னொரு பக்கம் தான் சார்ந்த நம்ம கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல இறங்கி நிக்கணுங்க. நல்ல ஒரு ப்ரொடெக்டர்ல. ஏங்க அதான் சொல்றேன், எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே நான் சொல்றேன், நான் ஏன்னா இது ஒரு சின்ன உதாரணம். என் பொண்ணு வந்து அண்ணா நகர் டிஏவி ஸ்கூல்ல படிச்சா. நான் வந்து ஸ்கூல்ல வந்து அவளை கூப்பிட்டு வர்றேன். 10 மணி 1:30 1:45 மணி, எப்போவுமே தலைவர் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் போயிடுவார். 1:45 மணி ஆச்சு, போகலை, கார்லாம் நிற்கி. நான் வந்து அப்புறம் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன், மேலே போகிறேன், கேப்டன் ரூமுக்கு போகிறேன். அப்புறம் நான் உள்ளே போனோம்னா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அப்புறம் என்னைய உள்ளே கூப்பிட்டு விட்டாப்புல. நான் உள்ளே போனேன், என் பொண்ணும் உள்ளே போனாப்புல. அப்புறம் என் பொண்ணுகிட்ட என்ன படிக்கிறம்மா என்ன ஏதுன்னு கேட்குறாப்புல. என் பொண்ணு அங்கிள் டிஏவியில் படிக்கிற அங்கிள், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அங்கிள் அப்படின்னோடனே ட்ராயரை திறந்து ஒரு பிஸ்கட் டப்பா, ஃபாரின் பிஸ்கட், அது 16,000 ரூபாய் அது டப்பா. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அது டப்பாவை திறந்து 1-2 தான் எடுத்துக்கணும். இவர் என்ன பண்ணாரு, அந்த டப்பாவே எடுத்துட்டு வச்சுக்கம்மா அங்கிள், 1 போதும் அங்கிள், நீ வீட்டில் போய் சாப்பிடு. அவருக்கு சாங்கியம் பண்ண வெளியில் உள்ள 3 ஆள்ல நானும் ஒரு மியாட் ஹாஸ்பிட்டல் இருந்து காலைல 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அவங்க ரிலேஷன் தான் இருந்தாங்க. கட்சிக்காரங்க வெளியில் உள்ள ஆளுன்னு நாங்கள் 3 பேர், நான் ஒன்று, பாசாரதி என்ன ஒன்று, அனகை முருகேசன் 3 பேர் தான். கதவெல்லாம் மூடிட்டு அதை உள்ள சாங்கியம் பண்ணாங்க. வெளியாளில் நானும் சாங்கியம் பண்ணேன், 3 பேரில் ஒரு ஆள். அந்த அதெல்லாம் ஒரு பெரிய குடுப்பனை. அதெல்லாம் ஆக்சுவலா நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவர் கூட டிராவல் பண்ணி இவ்வளவு விஷயங்கள். நிச்சயமா, அதாவது நிறைய விஷயங்கள் அவர் கூட மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய. ஆனா இந்த கேள்வி உங்ககிட்ட கட்டாயமா கேட்கணும், ஏன்னா நீங்க வந்து அவரோட பயங்கர க்ளோஸ் அண்ட் எமோஷனல் பாண்டிங். பொதுவா ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க, கூட இருக்கிறவங்களுக்கு தான் யார் எப்படின்னு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ அவரோட இறப்புக்கு அப்புறம் இறக்குற அந்த தருணத்துல கூட நான் சொல்றேனே, அவங்களோட மனைவியை வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க தான் காரணம் அப்படி இப்படின்லாம். ஊர் 1000 பேசட்டுமே, இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய விஷயத்தையே மக்கள் இப்படி பேசுறாங்க ஒரு சிலத்தார். அதாவது கூட இருந்து பார்க்கணுங்க. அதாவது என்ன வேணா பேசிடுறாங்க. 1990 ஜனவரி 31 கல்யாண நாள், கல்யாணம் முடிஞ்சது தலைவருக்கு. அப்படி 90ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் உதவிகளை செஞ்சுட்டு தானே இருந்தாரு. இப்போ நமக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிக்கே வந்து நம்ம மனைவி வந்து செய்யறதுக்கு விட மாட்டாங்க. பட் அந்நியார் வந்து அதை சொல்லலை, தடுக்கவும் இல்லையே. அவங்க வந்து உதவிகளை வந்து அதுக்கப்புறமும் அவர் செஞ்சுட்டு தானே இருந்தாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அவங்க நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் ஊர், நீங்க சொன்ன மாதிரி ஊர் வந்து
என்ன வேணா என்ன பேசுறாங்க. வேணாலும் பேசுவாங்க. ஒரு சாரார் அது அரசியலுக்கு அந்த அரசியல்ல எதிரில் இருக்கிறவங்க வேணா அப்படி கிளப்பி விடுவாங்க. அது ஆளுங்கட்சியோ ஆண்டகட்சியோ அவங்க வேணா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தலைவர் வந்து ஐ திங்க் நான் வந்துட்டு நினைக்கிறேன் 2016க்கு பிறகு அவர் வந்து உடல்நிலை கொஞ்சம் சற்று தேக்கமாச்சு. 2016 அப்ப 7 வருஷம் வந்து அவங்கள வந்து பார்த்திருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு கஷ்டம். இப்ப நம்ம வீட்டுல நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லாம நான் ஒரு 2 நாள் 3 நாள் படுத்துட்டோம்னு வைங்களேன், நம்மள வந்து நம்ம பாக்குறது மனைவியோ பசங்களோ பாக்குறது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு 3 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு பாக்குறதே எவ்வளவு கஷ்டம். அப்ப அவங்க 7 வருஷம் அவங்க வந்து அதை பார்த்திருக்காங்க. அதான் சொல்றேன். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வந்து அந்நியார் வந்து ஒரு மனைவியா ஒரு அம்மாவாவே வந்து அவங்கள பார்த்திருக்கிறாங்க. நம்ம வந்து நிறைய நம்ம வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இவங்க வந்து அரசியலுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்காக கிளப்பி விடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படிலாம் அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா திரு ரஜினி சார் அவர்களே வந்து ஒரு மேடையில வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருக்கிறார். ஐ திங்க் ஜெயிலர் ஃபங்க்ஷன்லேயே எதுலேயோ சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் மறைவு மிகப்பெரிய இழப்பு. அவங்களுடைய மனைவியார் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வந்து மருத்துவம் செஞ்சாங்க. அவங்கள நிறைய அதை பத்தி பேசியிருக்காரு. ரஜினி சாரே பேசியிருக்கிறாரு. ஸோ வந்து வெளியில 1000 வேணாலும் பேசலாம். நாக்கு வந்து நரம்பு இல்லாத நாக்கு. அது 1000 பேசுவானுங்க. உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு தானே அது தெரியும். நாங்களாம் உள்ளெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா கடைசியா தலைவரை வந்து பார்த்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா தான் இருக்கும் எங்க கட்சிக்காரங்கள்லயே. அவரு கூட க்ளோஸா ரொம்ப வருஷமா இருந்த கட்சிக்காரங்களே அவரை பார்க்கல கடைசி நேரம். என் பையன் எம்பிபிஎஸ் ரஷ்யாவில் போய் படிக்க போனான். எம்பிபிஎஸ் ரஷ்யாவில் படிக்க போகும்போது நான் வந்து தலைவர்கிட்ட கூட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க போனேன். என் பையன் வந்து தலைவரை பார்க்கணும் அப்படின்னா அப்போ கூப்பிட்டு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ எங்கே வேணாலும் போய் படி, ஆனால் உன்னுடைய மருத்துவ சேவை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். முக்கியமாக ஏழை எளிய மக்கள் காசு இல்லாமல் வந்தாங்கன்னா இலவசமாக மருத்துவம் பண்ணு. இது அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிட்டு. என் பையன் என்ன சொல்கிறான், நான் வந்து கேப்டன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால் நான் வந்து அவரை பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன், அந்நியாருக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி பையன் சொல்கிறாப்புல பார்க்கணும் அப்படின்னா. அப்போ ஈவினிங் நீங்கள் 6 மணிக்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னா. இது எப்போ நடந்ததுன்னா அக்டோபர், அதாவது ஆமாம் அக்டோபர் 3ஆம் தேதி. அவன் வந்து 5ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி அவன் வந்து 5ஆம் தேதி ஜாயின் பண்ணணும். அப்போ 2ஆம் தேதி கூப்பிட்டு வர சொன்னாங்க. நான் கடைசியாக கட்சிக்காரங்களில் பார்த்தது, வெளியில் உள்ள ஆளில் பார்த்தது நான் தான். அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் க்ளோஸாக பார்த்தது. அப்புறம் வந்து அவங்க செயற்குழு பொதுக்குழுக்கு வந்தார். பட் ரொம்ப க்ளோஸாக பார்த்தது அப்போ நாங்கள் தான், எங்கள் ஃபேமிலி தான். ஒரு பையனை கூப்பிட்டு போய் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் இந்த மாதிரி தலைவர்கிட்ட வந்து அந்நியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜேந்திரநாத் பையன் சத்தம் போட்டு சொல்கிறாங்க, காது கேட்கல, சத்தம் போட்டு சொல்லி அவர் டாக்டருக்கு மேல் படிப்புக்கு படிக்க போகிறாருன்னு ஒரு 4-5 வாட்டி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் கை அப்படி எடுத்து என் பையன் காலில் விழுறான், தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஆனால் கடைசியாக நான் தான் பார்த்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ பிறவி அவர்லாம். ஆக்சுவலா அவங்களோட பையனுங்க 2 சிங்கத்தை பத்தி வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவங்க ஏன் வந்து அது ஒரு வேற மாதிரி அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது சார்? பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கேப்டன் ஆக முடியாதுன்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஸ்டைல் இருக்கு, அவருக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அது வந்து பட் இது இருக்கும், பட் கொஞ்சம் லேட்டர் ஆகலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு நிகர் அவரு தான், வேற யாரும் ஒருத்தரும் செய்ய முடியாது. ஆனா அவரோட ரத்தம் அப்படின்னும் போது கண்டிப்பா அவருக்கு துடிச்ச ஒரு 50% அந்த பிள்ளைங்களுக்கு துடிக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கு, அது 100%. ஸோ வந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க அவரோட பழகி ரொம்ப நெருக்கிய ஒரு நண்பரா இருக்க தொட்டுதான் உங்களுக்கு அந்த அசூரத்தனமான நண்பர் கிடையாது. அது நாங்க வந்து அவருடைய சீடன், அவருடைய தொண்டன், அவருடைய ரசிகர். நண்பருங்கிறது அது வேற, குருவா கூட இருக்கலாம். குரு நண்பருங்கிறது
அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் தான் நெருங்கிய நண்பர். ஏன்னா நட்புக்கும் ஒரு இலக்கணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவில் அவங்க 2 பேரும், அவங்க 2 பேர் தான். அவங்க தான் ஆனா நெருங்கிய நண்பர். அதையும் பாருங்க, நம்ம மக்கள் ஒரு சில பேர்லாம் இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்படிலாம் பொய்யுங்க அதெல்லாம்.